ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களும் கனிவான தீபாவளி நல்வாழ்த்துக்களும். அயலக வாழ்க்கையில் அதிக சிரமம். அயலகம்னாலே எனக்கு நான் முதல் ஃபிளைட் ஏறின அந்த ஏர்போர்ட் சீன் தான் ஞாபகம் வருது. எங்க அப்பா அம்மா வந்து என்னை வழி அனுப்ப வந்திருந்தாங்க. என் கணவர் ஒரு 3 மாசம் முன்னாடி முதல்ல வந்துட்டார். அவர் நான் வந்து வேலை நிமித்தமா 10 வருஷம் முன்னாடி இந்த ஊர்ல குடியேறினவங்க தான். அப்பா என்னோட அப்பா வந்து என் சின்ன குழந்தை தூக்கி வச்சிருந்தாங்க. அம்மா கையே பெரிய குழந்தை பிடிச்சிருந்தது. டிரைவர் வந்து இந்த லக்கேஜ் இருக்கிற அந்த ட்ராலியை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாரு. நான் ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில இனிமையான வாழ்க்கையா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல என்ட்ரன்ஸ்ல டிக்கெட்லாம் கொடுத்து ஏர்போர்ட் வாசல் இருக்குல்ல, அதுவே எல்லைக்கோடு மாதிரி தான். அங்கேயே நம்மளுடைய அயலக வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். உள்ள நுழைஞ்சு ஒரு 2வது நிமிஷம் பாக்குறேன், சின்ன குழந்தை ஒரு கையில இருக்கு, இன்னொரு கை ட்ராலியை பிடிச்சிருக்கு, பெரிய மகன் துப்பட்டாவை பிடிச்சிருக்கா. திரும்பி பாக்குறேன், யாருமே இல்லை, நானும் என் குழந்தைகளும் தான். தூரத்துல எங்க அப்பா அம்மா டாட்டா காமிக்கிறாங்க. ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு, புரியாத மாதிரியும் இருந்துச்சு. தனியாவே இருந்து தலையால தண்ணி குடிக்க போறோம்னு நல்லா புரிஞ்சுச்சு. அதுதான் அயலக வாழ்க்கை. இந்த அயலக வாழ்க்கைனா நம்ம தாயகம் போயிட்டு வர இந்த டிராவல், நீங்க சொன்ன அந்த டிராவல் தான் முதல் பிரச்சனை. எப்பவுமே இந்த ஆண்கள் வந்து எங்களை அக்கம்பெனி பண்றது கிடையாது. பெண்களும் குழந்தைகளும் லக்கேஜ்களும் தான் முதல்ல பின்னாடி வருவாங்க, இல்லையே நம்மளுக்கு முன்னாடியே போவாங்க. அதிகம் லக்கேஜ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதுவே சிரமம் தான். கேட்டா இது எங்க ஏரியா இல்லைன்னுடுவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல வந்து இறங்குனதும் இந்த பெண்களுக்கு இருக்கிற சிரமங்களும் சவால்களும் ஏராளம். இந்த வெதர்ல ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்து இட்லி மாவை பிடிக்க வைக்கிற வரைக்கும் பெண்களுக்கு சவாலும் சிரமமும் தான். அந்த இட்லி நம்ம வந்து வார்மா ரேப் பண்ணி இருக்கோமோ இல்லையோ, பயபக்தியா அந்த இட்லி மாவை ரேப் பண்ணி பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு பாய்லர் ரூம்ல வச்சோம்னா அது எழும்புமான்னு பார்த்து செட்டிநாட்டு தாய் பலகாரமான இட்லி நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, இட்லி சாஃப்டாவே இல்லையே, சாஃப்டாவா சாப்பிட வந்தா பத்தாது இந்த ஊர்ல. இது அவங்க ஏரியா எல்லாம் வழக்கம் போல கிச்சன் நம்ம ஏரியா தான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வேலைக்காக வந்தவங்க நாங்களும் எங்க நண்பர்களும் இப்ப இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, நம்ம என்ன இந்த ஆன்சைட் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்து வந்து ஃபாரின்லயே செட்டில் ஆகணும்ன்றத லட்சியமா வச்சு பிறந்து வளர்ந்து வந்தவங்களா நம்ம இங்க. கணவனோட கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கறதுக்காக நம்மளோட கனவுகளுக்கு இங்க வந்ததுக்கான அடிப்படை காரணமே சிரமமான விஷயம் தான். அதுக்காக வேற என்ன கனவு கண்டிப்பா நீங்க கேட்காதீங்க. ஆனா கண்டிப்பா இங்க இந்த இவ்வளவு கஷ்டப்படுற வாழ்க்கையை நாங்க கனவா வச்சுக்கல நாங்க. அப்புறம் இந்த ஊருக்கு வந்த உடனே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் த கார்னர் ஜிம் இருக்கு, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனால ஜிம் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் வேணும், பேட்மிண்டன் சொல்றேன் அதுதான் வரேன், பேட்மிண்டன் கிளப் ஜாயின் பண்ணுவாங்க. அவசியமா MBA படிப்பாங்க. இதே வசதிகளும் வாய்ப்புகளும் பெண்களுக்கும் இருக்கு. சரி நம்ம ஏதாவது பண்ணலாம்னு எக்ஸைட்மெண்டோட அப்படியே நிமிர்ந்தோம்னா, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருமா ரொம்ப அவசியம் அப்படிம்பாங்க. இங்க இருக்க ஏற்கனவே வந்த பெண்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது தான் பெண்களோட முதல் வேலையே. கார் ஓட்டுறது தான் யூகேயோட உயிர் நாடியே. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா ஷாப்பிங். என் வைஃபுக்கு டிரைவிங் தெரியும், அவ ஷாப்பிங் பண்ணிப்பா, ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைங்களை ட்ராப் பண்ணிப்பா, ஸ்டேஷன்ல கொண்டு வந்து காலையில எனக்கு விட்டுருவா, அவ டிரைவ் பண்ணி வேலைக்கு போயிடுவா. வீக்கெண்ட் டியூஷன்ஸ் எல்லாமே அவளே பார்த்துக்குவா. ஷீ இஸ் வெரி இண்டிபெண்டன்ட். ஆனா எனக்கெல்லாம் டிரைவிங்னாலே அலர்ஜி. அப்புறம் அந்த பாதி நேரம் நம்மள பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போறதே அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கும், திருப்பி வரும்போது நம்ம டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கும். அது மாதிரி ஓட்டவும் கூடாது, நாட்டு நன்மைக்கிறது. அதனால டிரைவிங் தெரிஞ்சிச்சுன்னா ஆல் இன் ஆல் அல்டிமேட்டா பெண்களோட வாழ்க்கை ரோட்ல தான். சரி வீட்டுல எல்லாம் இவ்வளவு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது, நிம்மதியா நம்ம ஆபீஸ்க்காவது போய் வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இப்ப வர அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, நீங்க வீட்லயே இருங்கன்றாங்க. ஒர்க் ஃப்ரம் எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நான் அதை 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது, நான் வேலைக்கு போற நாள் முதல் நாள் நைட்டு டயலாக் எப்படி இருக்கும்னா, காலையில என்னை எழுப்பாத,
நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், லேட்டா எழுந்திரிக்கலாம் அப்படிம்பாரு. அதே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், அவர் வேலைக்கு போறாரு அப்படின்னா அதே முதல் நாள் நைட் டயலாக் எப்படி இருக்கும்னா, நீ நாளைக்கு வீட்டுல தானே இருக்க, காலையில கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போயிட்டாங்க. இனிமேல் அவரை கூப்பிடாதீங்க. இதெல்லாம் ஸ்டேஜ் மேனேஜர் சொல்லி வச்சிருக்கீங்களா? இதுக்கு மேலமா இருக்க முடியாது. அப்புறம் 10 மணிக்கு அந்த நெக்ஸ்ட் டே டெலிவரியில போகணும். போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். 12 மணிக்கு கார்டனர் வர சொல்லியிருக்கேன், பின்னாடி லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். 3 மணிக்கு பில்டர் வருவாரு, பாத்துக்க. வெயிட் நான் ஆபீஸ்க்காக ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னா இல்ல வீட்டுக்காக ஒர்க்கிங் ஃபார் ஹோம் பண்றேன்னா அது எனக்கு தெரியாது. இந்த சௌகரியம் வந்து 2 பேருக்கும் பொதுவான விஷயம், ஆனா பெண்களுக்கு சிரமமா தான் முடியும். அப்புறம் இங்க இருக்க இந்த கலாச்சார வேறுபாடு. நம்மளுடைய குழந்தைகள்லாம் வந்து வீட்டுக்குள்ள பாக்குற உலகம் வேறு, வெளியில பாக்குற உலகம் வேறு. வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த காலனியை கழட்டிட்டு வச்சுட்டு வர்றதுல இருந்து, விளக்கேற்றி வச்சு விபூதி விட்டுக்கிறதுல இருந்து, நம்மளோட உடையணியிறது, உணவு பழக்க வழக்கம், இது எல்லாமே வேற. இதுல குழந்தைகளுக்கு சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள் எல்லாமே தாய் கிட்ட தான் வரும். அந்த பெண்கள் தான் அதை வந்து நம்ம கலாச்சாரத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையையும் அவங்க பிடிச்சுக்கிட்டு, அதே சமயத்துல இந்த கலாச்சாரத்தோட வாழ்றதுக்கான வழியையும் காட்டுறது ஒரு ஒரு கடினமான விஷயம். அதை நம்ம சரியா செய்யறது ரொம்ப சிரமமான விஷயம். இந்த ஏரியாவும் அவங்க ஏரியா இல்லைன்னு, நம்ம ஏரியான்னு. சரி, நம்ம இவ்வளவும் சொல்றோமே, இவங்க ஏரியா என்னவாதான் இருக்கும்? இதே வீட்டுல தானே அவங்களும் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சொன்னோம்னா ஐபோன் தாங்க. எப்பவும் ஐபோனும் கையுமா இருப்பாங்க. என் கணவர் கையில இருக்கிற ஐபோன் தான் என்னோட முதல் எதிரி. ஐபோன்ல NDTV பிரணாய் ராய் பர்காதத் ஃபாலோ பண்ணி, எலெக்ஷன்னா நரேந்திர மோடி எலெக்ஷன்ல இருந்து நடிகர் சங்கம் பாண்டவர் தேர்தல் வரைக்கும், பாண்டவர் அணி தேர்தல் வரைக்கும் ஃபாலோ பண்ணி, ஒரு சினிமானா அது ஆடியோ ரிலீஸ்ல இருந்து ஆன்லைன் ரிவ்யூ வரைக்கும் ஃபாலோ பண்ணி, அப்புறம் வாட்ஸ்அப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஆபீஸ் குரூப், 1008 குரூப், இந்த வருஷம் பிரசிடென்டா இருக்கிறதுனால அடிஷனலா வேற 2 குரூப், இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பார்த்து பிசி அவர். இதெல்லாம் அவங்க ஏரியா. அவங்க ஏரியால நாங்க போக மாட்டோம், எங்க ஏரியால அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வடிவேல் கோட் போட்டுருந்தாரு. இது மட்டும் இந்த ஊர் கலாச்சாரப்படி நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் 1-2 விஷயங்கள், விருந்தோம்பெல்லாம் இங்க ஒரு விருந்து மருந்து 3 நாளும்பாங்க. நம்ம இங்க ஒரு சின்ன கெட் டுகெதர் பண்ணணும்னா கூட அது வந்து 3 நாள். முதல் நாள் கிளீனிங் பண்ணணும், 2வது நாள் ஷாப்பிங் பண்ணணும், 3வது நாள் சமைச்சு எல்லாரையும் விருந்தோம்பல் முகமலர அவங்கள கவனிக்கணும். அதனால அது இந்த ஊர்ல கொஞ்சம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணணும்னா இங்க வந்து அது ஒரு சிரமமான விஷயம். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா, ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கர்மங்கள் செய்து மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னைன்னு பாரதி சொன்னான். அன்றைக்கு பாரதி அயல் நாட்டில் இல்லை. இருந்திருந்தால் ஒற்றை குடும்பம் தனிலே ஓயாது உழைத்து அனைத்து கர்மங்களும் செய்து அயராது வாழ்பவள் அயல் நாட்டு அன்னைக்கு சர்டிபிகேட்